ஹலோ மக்களே, ஜூன் 10 சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இன்னைக்கு ககன் தன்னோட காதலை பூமி கிட்ட சொன்னாங்களா. அவங்களோட பிறந்த நாள் கொண்டாட்டம் இந்த மாதிரி போச்சு. அப்புறம் செரி உயிரோட இருக்கிறத அபூர்வா கண்டுபிடிச்சாங்களா, இல்ல அவங்களும் அது செரி ஆவிதான் சொல்லிட்டு ஆத்மாதான் சொல்லிட்டு நம்பிட்டாங்களா. அப்புறம் பிந்துவோட காதல் வெளிவந்ததா இல்லையா, பிந்து சிவா காதல் வெளிவந்ததா இல்லையா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம செரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவர் ஆத்மான்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்க டைனிங் டேபிள் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்த்தாப்புல பார்த்தா நம்ம நட்சத்திராவும் மருதாணியிலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம செரி. உடனே நான் ஆத்மாவா வந்திருக்கேன், இப்போ நான் உங்களை எல்லாம் காட்டி கொடுக்க தான் வந்திருக்கேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ணீங்கல்ல, அதுல நீ தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில கை கட்டுறாங்க. உங்க எல்லாத்தையும் நான் என்ன சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களா? என்னை ஈஸியா நீங்க கொன்னுட்டு புதைச்சிட்டு போயிருவீங்க. நான் உங்களை சும்மா விடணுமா? நீங்க தான் என்ன கொன்னீங்கிற விஷயத்த மாமாக்கு, என்னோட அப்பாக்கு, என்னோட அம்மாக்கு எல்லாத்துக்கும் நான் நிரூபிக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ அங்க இருந்து ஆத்மாவா வந்திருக்கேன். உங்க எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் எப்படி டார்ச்சர் பண்றேன்னு மட்டும் பாருங்க. உங்க வாயாலே நான் ஒத்துக்க வைக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்கிட்ட கால் இருக்கான்னு வேணா செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்துருப்பாரு. கால் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு முதல்ல மருதாணியில பார்ப்பாங்க. சரி, காலே இருக்காது. நான் நம்புறேன் நீ ஆத்மா தான், நான் நம்புறேன் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நம்ம நட்சத்திரா செரியோட கால் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கும் கால் தெரியாது. உடனே சரி நான் நம்புறேன், இப்ப எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பார்த்தா பிளேட்ல சாதம் எல்லாம் கொட்டி வச்சுட்டு ஒரு பாட்டில் ரத்தத்தை ஊத்தி அப்படி சாப்பிட்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே இவங்க சுஜாதா, அதாவது மருதாணியில இருந்துட்டு என்னது எதுக்கு சாஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சாஸா? இது ரத்தம், இது அங்க சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு, அங்க எனக்கு ரத்தம்லாம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அடுத்து இனிமேல் உங்க ரத்தத்தை தான் குடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சரி பயன்படுத்திட்டு இருப்பாங்க நட்சத்திராவையும் மருதாணியிலையும். மருதாணியில இருந்துட்டு நான் ரொம்ப வயசானவ, என்னோட ரத்தம்லாம் நல்லா இருக்காது. நட்சத்திரா இப்பதான் சின்ன பொண்ணு, இவளோட ரத்தம் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இது அபூர்வாவோட ரத்தம் அதை விட ரொம்ப போல்டானவ, ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அவ ரத்தம் இன்னும் கிளீனா இருக்கும். அவகிட்ட அவ ரத்தத்தை வாங்கி குடிங்க அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உங்க வாயால உண்மையை இது பண்ணாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எப்போ நீங்க போய் போலீஸ்ல சரண்டர் ஆகுறீங்களோ அதுவரை நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாயாஜாலம் பண்ண மாதிரி போயிடுவாரு நம்ம சரி. இவங்க 2 பேரும் பயந்து அடிச்சுட்டு சாப்பிடாம தட்டுல கையை கழுவிட்டு அபூர்வா கிட்ட போயிட்டு இந்த நடந்ததெல்லாம் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு மேல குடுகுடுன்னு அம்மான்னு சொல்லிட்டு அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. அங்க பார்த்தா நம்ம அபூர்வாக்கு அப்படியே மண்டை குழம்பி நடந்துட்டு இருப்பாங்க. பூமி எப்படி ககனை காப்பாத்தினா, அந்த எஸ்பி சூர்யா சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பூமி அடுத்து எப்படி பழிவாங்கலாம், அவ எப்படி உயிரோட வந்தா, அவளை சாகடிக்க முடியல அப்படின்னு நினைச்சு இவங்க இங்கே எங்கேயும் அதை பத்தியே யோசிச்சுட்டு பூமி ககனை பத்தியே யோசிச்சுட்டு இங்கே எங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா உள்ள நட்சத்திராவும் நம்ம மருதாணியிலே உள்ள வருவாங்க. அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போய் பெட்ல போய் விழுந்துருவாங்க. உடனே நம்ம அபூர்வாக்கு ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காங்க. இவங்க இப்ப என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்ப மேல விழுறீங்க, இப்ப என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இல்லம்மா நம்ம கொன்னோம், நீ கொன்னல அந்த செரியை, இது நான் கொன்னனா, நீ தான் கொன்ன அப்படின்னா, இது நான் கொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மருதாணிலி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அப்புறம் சொல்லுவாங்க, நீ தானே அவன் வயிற்றுல இருந்து அந்த கத்தியை எடுத்த, நீ தானே அவனை தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி அவங்க நீ தான் கொன்ன, அபூர்வா மருதாணியிலே பத்தி சொல்லுவாங்க, மருதாணியில நீ தானே அவனை கொன்ன அப்படின்னு 2 பேரும் மாறி பழி போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஆச்சு, சரி அவனு அபூர்வா சொல்லுவாங்க, சரி நான் தான் என் கையால கொன்னேன், நம்ம 3 பேரும் சேர்ந்துதான் அவனை கொன்னோம், இப்ப என்ன ஆச்சு, இப்ப அதனால என்ன பிரச்சனை, இப்ப அவன் செத்து போனதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ மம்மி அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரம் அடுத்து புலம்ப ஆரம்பிப்பாங்க. என்ன ஆச்சு முதல்ல தெளிவா சொல்லுங்க, என்னதான் பாத்தீங்க, என்னதை கண்ணால பாத்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் நட்சத்திரமும் அவன் ஆத்மாவும் வந்திருக்காமா, ஆத்மாவா பேயா அப்படின்னு சொல்லி இவங்க மாத்தி உளறிட்டு இருப்பாங்க. நம்ம மருதாணியிலையும் நட்சத்திராவும் அவனுக்கு ஆத்மாவா வந்திருக்கான், அவன் நம்மளை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு இருக்கான், நம்ம தான் அவனை கொன்னோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கேபிக்கு மீராக்கு எல்லாத்துக்கும் அவன் தெரிய வைப்பான். போலீஸ்ல போய் நான் சரண்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் கூட இல்லை, நாங்க பார்த்தோம் அப்படின்னா. நான் நட்சத்திரம் ஆமா மம்மி நானும் பார்த்தேன், அவனுக்கு கால் எல்லாம் இல்லை, அவன் நம்மளை இப்ப கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
உடனே ஆமா இதுக்கு முன்னாடியும் கேபியும் இப்படிதான் ஆத்மாவும் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த மீராவை நம்பிட்டு இருந்தான். இந்த வீட்டுல இதே பொழப்பா போச்சு. சும்மா அவன் ஏதாவது பார்த்து பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காதீங்க, நம்ம தானே அவனை புதைச்சோம், அவன் எப்படி ஆத்மாவோட வர முடியும், ஆத்மாவும் இல்லை கீத்மாவும் இல்லை, சும்மா ஏதாவது பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும், உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ஏதாவது பார்த்து பயப்படுறதான் வேலையா, சரி அப்படி அந்த ஆத்மாவே இருக்கட்டும், அந்த ஆத்மா இருந்தா இப்ப இந்த வீட்டுல எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே மருதனில இருந்துட்டு இந்த வீட்டுல ஒரே ஒரு ரூம் யாருமே யூஸ் பண்ணாத ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சும்மா ஏதாவது பைத்தியம் மாதிரி உளறிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல இங்க இப்படி பரபரப்பா நடந்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு இங்க நம்ம செரி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவர் வந்து ஆத்மான்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்த்தாப்புல பார்த்தா வந்து நம்ம நட்சத்திராவும் மருதாணியிலையும் உட்காந்துருக்குறாங்க. அவங்க கிட்ட வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம செரி. உடனே நான் வந்துட்டு ஆத்மாவா வந்திருக்கேன், இப்போ நான் உங்களை எல்லாம் காட்டி கொடுக்க தான் வந்திருக்கேன், என்னைய நீங்க 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ணீங்கல்ல, அதுல நீ தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில வந்து கை கட்டுறாங்க. உங்க எல்லாத்தையும் நான் என்ன சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களா, என்னை ஈஸியா நீங்க கொன்னுட்டு புதைச்சிட்டு போயிருவீங்க, நான் உங்களை சும்மா விடணுமா, நீங்க தான் என்ன கொன்னீங்கிற விஷயத்த வந்து மாமாக்கு, என்னோட அப்பாக்கு, என்னோட அம்மாக்கு எல்லாத்துக்கும் நான் நிரூபிக்கணும், அதுக்காக தான் நான் இப்போ வந்து அங்க இருந்து ஆத்மாவா வந்திருக்கேன், உங்க எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், உங்க எல்லாரையும் நான் எப்படி டார்ச்சர் பண்றேன்னு மட்டும் பாருங்க, உங்க வாயாலே நான் ஒத்துக்க வைக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்கிட்ட கால் இருக்கான்னு வேணா செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்துருப்பாரு. கால் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு வந்து முதல்ல மருதாணியில பார்ப்பாங்க. சரி காலே இருக்காது, நான் நம்புறேன் நீ ஆத்மா தான், நான் நம்புறேன் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நம்ம நட்சத்திரா வந்து செரியோட கால் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கும் கால் தெரியாது. உடனே சரி நான் நம்புறேன், இப்ப எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பார்த்தா பிளேட்ல சாதம் எல்லாம் கொட்டி வச்சுட்டு ரத்தம் ஒரு பாட்டில் ரத்தத்தை ஊத்தி அப்படி சாப்பிட்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே இவங்க சுஜாதா அதாவது மருதாணியில இருந்துட்டு என்னது எதுக்கு சாஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சாஸா, இது ரத்தம், இது வந்து அங்க சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு, அங்க எனக்கு ரத்தம் எல்லாம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அடுத்து இனிமேல் உங்க ரத்தத்தை தான் குடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சரி வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க நட்சத்திராவையும் மருதாணியிலையும். மருதாணியில இருந்துட்டு நான் ரொம்ப வயசானவ, என்னோட ரத்தம் எல்லாம் நல்லா இருக்காது, நட்சத்திரா இப்பதான் சின்ன பொண்ணு, இவளோட ரத்தம் நல்லா இருக்கும், அதுவும் இல்லாம இது அப்புறவோட ரத்தம் அதை விட ரொம்ப போல்டானவ, ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அவ ரத்தம் இன்னும் கிளீனா இருக்கும், அவகிட்ட அவ ரத்தத்தை வாங்கி குடிங்க அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உங்க வாயால உண்மை இது பண்ணாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், எப்போ நீங்க போய் போலீஸ்ல சரண்டர் ஆகுறீங்களோ அது வரை நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மாயாஜாலம் பண்ண மாதிரி போயிடுவாரு நம்ம. சரி இவங்க 2 பேரும் பயந்து அடிச்சுட்டு சாப்பிடாம தட்டுல கையை கழுவிட்டு அபூர்வா கிட்ட போயிட்டு இந்த நடந்ததெல்லாம் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு மேல குடுகுடுன்னு அம்மான்னு சொல்லிட்டு அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. அங்க பார்த்தா நம்ம அபூர்வாக்கு அப்படியே மண்டை குழம்பி நடந்துட்டு இருப்பாங்க. பூமி எப்படி வந்து ககனை காப்பாத்தினா, அந்த எஸ்பி சூர்யா சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பூமி அடுத்து எப்படி பழிவாங்கலாம், அவ எப்படி உயிரோட வந்தா, அவளை சாகடிக்க முடியல அப்படின்னு நினைச்சு இவங்க வந்து இங்க எங்கேயும் அதை பத்தியே யோசிச்சுட்டு பூமி ககனை பத்தியே யோசிச்சுட்டு இங்கே எங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா உள்ள நட்சத்திராவும் நம்ம மருதாணியிலே உள்ள வருவாங்க. வந்துட்டு அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போய் பெட்ல போய் விழுந்துருவாங்க. உடனே நம்ம அபூர்வாக்கு ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காங்க இவங்க இப்ப என்ன நடந்துச்சு, எதுக்கு வந்து இப்ப வந்து மேல வந்து விழுறீங்க, இப்ப என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இல்லம்மா நம்ம கொன்னோம், நீ கொன்னல அந்த செடியை, இது நான் கொன்னனா, நீ தான் கொன்ன அப்படின்னா, இது நான் கொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மருதாணிலி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அப்புறம் சொல்லுவாங்க, நீ தானே அவன் வயிற்றுல இருந்து அந்த கத்தியை எடுத்த, நீ தானே அவனை தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி அவங்க நீ தான் கொன்ன, நான் அபூர்வா வந்து மருதாணியிலே பத்தி சொல்லுவாங்க, மருதாணியில நீ தானே அவனை கொன்ன அப்படின்னு 2 பேரும் மாறி பழி போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஆச்சு, சரி அவனே அப்புறம் வந்து சொல்லுவாங்க, சரி நான் தான் என் கையால கொன்னேன், நம்ம 3 பேரும் சேர்ந்துதான் அவனை கொன்னோம், இப்ப என்ன ஆச்சு, இப்ப அதனால என்ன பிரச்சனை, இப்ப அவன் செத்து போனதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ மம்மி அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரம் அடுத்து புலம்ப ஆரம்பிப்பாங்க. என்ன ஆச்சு முதல்ல தெளிவா சொல்லுங்க, என்னதான் பாத்தீங்க, என்னதை கண்ணால பாத்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் நட்சத்திரமும் அவன் ஆத்மாவா வந்திருக்காமா, ஆத்மாவா பேயா அப்படின்னு சொல்லி இவங்க மாத்தி உளறிட்டு இருப்பாங்க. நம்ம மருதாணிலையும் நட்சத்திராவும் அவனுக்கு ஆத்மாவா வந்திருக்கான், அவன் நம்மளை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு இருக்கான், நம்ம தான் அவனை கொன்னோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கேபிக்கு மீராக்கு எல்லாத்துக்கும் அவன் தெரிய வைப்பான், போலீஸ்ல போய் நான் சரண்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் கூட இல்லை, நாங்க பார்த்தோம் அப்படின்னா. நானே நட்சத்திரம் ஆமா மம்மி நானும் பார்த்தேன், அவனுக்கு கால் எல்லாம் இல்லை, அவன் நம்மளை இப்ப கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
உடனே ஆமா இதுக்கு முன்னாடியும் கேபியும் இப்படிதான் ஆத்மாவும் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த மீராவை நம்பிட்டு இருந்தான். இந்த வீட்டுல இதே பொழப்பா போச்சு. சும்மா அவன் ஏதாவது பார்த்து பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காதீங்க, நம்ம தானே அவனை புதைச்சோம், அவன் எப்படி ஆத்மாவோட வர முடியும், ஆத்மாவும் இல்லை கீத்மாவும் இல்லை, சும்மா ஏதாவது பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க 2 பேரும், உங்க 2 பேத்துக்கு என்ன ஏதாவது பார்த்து பயப்படுறதான் வேலையா, சரி அப்படி அந்த ஆத்மாவே இருக்கட்டும், அந்த ஆத்மா இருந்தா இப்ப இந்த வீட்டுல எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே மருதனில இருந்துட்டு இந்த வீட்டுல ஒரே ஒரு ரூம் யாருமே யூஸ் பண்ணாத ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சும்மா ஏதாவது பைத்திய மாதிரி உளறிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம சரி பார்த்தா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது அபூர்வா கண்ணுல மட்டும் மறைஞ்சு போயிடுறாரு. நட்சத்திரா கண்ணுக்கும் மருதனிய கண்ணுக்கும் மட்டும் நம்ம சரி வந்து தெரிஞ்சு அபூர்வா முன்னாடியே பயங்காட்டிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாரு. உடனே இப்போ இருக்கா நீ அங்க பாருமா அப்படின்னு சொல்லி அபூர்வா வந்து இவங்க மருதனியில ஒரு பக்கம் நட்சத்திரம் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பயந்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. உடனே அவங்க அபூர்வா பார்க்கும்போது அங்க வந்து சரி இல்லவே இல்லை. உடனே பைத்தியங்களா அவங்களால என் நேரம் தான் வீணா போச்சு, அங்க யார் இருக்கா, நீங்க சும்மா அந்த செடியை கொன்னதுல பயந்து போயிட்டு அவன் சரி வந்து ஆவியா வந்துட்டான் ஆத்மாவா வந்துட்டான், நீங்க பயந்ததும் இல்லாம என் நேரத்தையும் கெடுத்துட்டு என்னையும் பயன்படுத்திட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இங்கே கிடந்து என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கோவப்பட்டு அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. உடனே இவங்க திரும்பியும் வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க நம்ம நட்சத்திராவும் மருதானியும். அப்ப வந்து அங்க செரி இல்ல. என்ன நட்சத்திரா, நம்ம கண்ணுக்கு மட்டும் அந்த செரி தெரிஞ்சா ஏன் உங்க அம்மா கண்ணுக்கு தெரியல, அதுதான் எனக்கும் தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லி நட்சத்திரா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பின்னாடி இருந்து சரி அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க பயந்தடிச்சு இவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் நானே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்தேன் பார்த்தா இவங்களும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சரி வந்து பேசிட்டு இருக்காரு. உடனே கேபி வந்துட்டு எதுக்குடா இந்த விளையாட்டு எல்லாம் உனக்கு, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்கள பயங்காட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது நான் பூமியை காப்பாத்துறதுக்காக போட்ட வேஷம் தான் இதெல்லாம், கொஞ்ச நாள் இவங்க கிட்ட விளையாட்டு காட்டுவோம், கொஞ்ச நாள் இவங்கள பயப்பட வைப்போம், இதுவும் நல்லா தானப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ககன் வந்து நம்ம பூமிக்காக லவ் லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. அதாவது பூமியோட பர்த்டே வேற வரப்போகுது, அவங்களோட பர்த்டேக்கு வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண அவங்க மனசுல இருக்கிற காதலை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வேற அன்னைக்கு உட்காந்து அவர் லவ் லெட்டர்லாம் எழுதினாரு. அதை வந்து பூமி கிட்ட வந்து கொடுக்க போயிடுவாரு. பூமி பார்த்தா அங்க வந்து அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, துணியை மடிச்சு வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இவர் பின்னாடி போயிட்டு நின்றுட்டு பூமின்னு கூப்பிடாம நின்றுட்டே நின்றுப்பாரு, அப்படின்னு பண்ணிட்டே இருப்பாரு. உடனே நான் பூமியை வந்து என்னமாமா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இது உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து மடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. உடனே இவங்க கொடுத்துட்டு ககன் பட்டு போயிடுவாரு. நம்ம பூமி வந்து அதை திறந்து படிச்சு பார்ப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அப்பந்தான் ககனோட காதலை வந்து நம்ம பூமி வந்து புரிஞ்சுப்பாங்க. அதாவது நான் வந்து உன்னை காதலிக்கிறது ஒன்றும் வந்து பூரணி காதலுக்காக இல்லை, அதாவது பூரணிக்காக நீ போட்ட 12 கண்டிஷனுக்காக இல்லை அப்படிங்கிறத அந்த லெட்டர்ல அவர் கிளாரிஃபை பண்ணியிருப்பாரு. அதாவது எனக்கு உன் மேல ரொம்பவே காதல் இருக்கு, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு சரிதான் புரிய வச்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாரு. நீ வந்து என் வாழ்க்கையில கிடைச்ச வரோம் அப்படி இப்படி பிளாப்லான்னு அவர் வந்து அந்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு இப்ப பூமிக்கு வந்து புரிய வச்சிருவாங்க. அதாவது இது வந்து நீ வந்து 12 கண்டிஷனுக்காகலாம் ஒன்றும் நான் இந்த லெட்டர் எழுதல, இது என் மனசுல இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு கரெக்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நானும் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன் நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்பதான் நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன், நான் எவ்வளோ உன் மேல அன்பு வச்சிருந்தேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம நீ எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எப்படி வந்த அப்படிங்கிறது உன்னோட காதலும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பூமி அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு லெட்டர் லாஸ்ட் ஐ லவ் யூங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. இப்படிக்கோ உன்னோட பாசமான ககன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ அதுலேயும் போட்டுட்ருப்பாரு. உடனே அந்த லெட்டரை படிச்சு முடிச்சோன்னே நம்ம பூமிக்கு தலைக்கால் புரியாரு. பிறந்தநாள் பரிசு, இவ்வளோ பெரிய பிறந்தநாள் பரிசு அப்படிங்கிற மாதிரி கால் தரையிலே நிற்காது, இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. உடனே ககனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க, கிச்சனில் போய் தேடுவாங்க, பெட்ரூமில் தேடுவாங்க, எங்கேயுமே ககன் இருக்க மாட்டாரு. உடனே நம்ம சாரதா தான் வருவாங்க. வந்த பின்ன பார்த்தா அத்தை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அத்தை உங்க பையன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க, இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, இதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போவாங்க. நம்ம சாரதா வந்துட்டு ஐயோ அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா, என்ன நடந்துச்சு, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்குன்னா, முதல்ல ககன் வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதியிருப்பாரு. அது என்ன லவ் லெட்டர்னா,
அதை போய் வந்து சாரதா கிட்ட வந்து காட்ட போயிருப்பாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா சொல்லு. நான் வந்து லவ் லெட்டர் எழுதிருக்கேம்மா. டேய் இதெல்லாம் ரொம்ப தப்புடா. உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி பூமி இருக்கும்போது நீ இப்ப லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, நீ லவ் லெட்டர் எல்லாம் எழுதக்கூடாது, தப்புமா. ஐயோ அம்மா இது நான் பூமிக்காக எழுதின லவ் லெட்டர்மா அப்படின்னு சொல்லி ககன் சொல்லுவாரு. இது நீங்க அது எதுக்கிட்ட என்கிட்ட கொடுக்குற, போய் பூமி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாரதா. ஐயோ அம்மா எனக்கு அவகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது தப்பு இருந்தா கரெக்ஷன் இருந்தா நீங்க என்னோட அம்மா தானே, இதுல நீங்க கரெக்ஷன் பண்ணித்தாங்க. இதுல நான் ஏதாவது தப்பா எழுதியிருந்தா ஒருவேளை பூமி ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது எழுதியிருந்தா அதுக்காக தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திறந்து பார்த்தா இவர் அப்படியே லவ் லெட்டர் எழுதியிருக்க மாட்டாரு, அப்படியே பிசினஸ் மேக்னட் மாதிரி எழுதியிருக்காரு. பெயர் ககன், காதலிப்பது பூமி, என்ன பிரச்சனை ஏதாவது என்ன செயல் அப்படின்னு சொல்லிட்டு காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டருக்கு வந்து இது ஃபைல் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. டேய் இது 3 லைனை மட்டும் படிச்சுட்டு இது என்னது, இதெல்லாம் ஒரு லவ் லெட்டராடா, லவ் லெட்டர்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு, இதை படிச்சா அவளுக்கு உன் மேல காதல் வராதுடா, உன் மேல கோவம் தான் வரும், நீ என்ன பூமிக்கு லவ் லெட்டர் எழுதுனியா இல்ல டெண்டருக்கு ஏதாவது ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இப்படி எழுதி வச்சிருக்க. லவ் லெட்டர்னா உனக்கு பூமியை பத்தி உன் மனசுல என்ன தோணுது, நீ உனக்கு எதுக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உன் மனசுல உள்ளதை நீ ஓப்பனா சொல்லணும்டா. அதை விட்டுட்டு ஏதோ பிசினஸ் மேன் மாதிரி இப்படி எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் அவங்க கிட்டே கொடுத்துட்றாங்க. உடனே அதை கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம பூமிக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி அவர் மனசுல என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த லவ் லெட்டரை எழுதி வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்க இது பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க உடனே இன்னைக்கு பூமியோட பர்த்டே இல்ல, அதுவும் இல்லாம இன்னைக்கு பண்டிகை நாள்னு சொல்லிட்டு அங்க வந்து வாசல்ல வந்து அந்த போகி கொண்டாடுறதுக்காண்டி எல்லா கட்டையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. உடனே பூர்ணியும் வந்து சாரதாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. சாரதா பூர்ணியும் சேர்ந்து தான் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு நீ போய் வீட்டுல இருக்கவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கவங்கன்னா ககன் பூமி சிவா எல்லாரையும் தானே கூட்டிட்டு வரணும். நம்ம அம்மனி வந்துட்டு பூர்ணி போய் சிவாவை மட்டும் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு என்ன நான் உன்கிட்ட சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, உனக்கு என்ன, உனக்கு வந்து இப்பவே உன்னோட புருஷன் தான் உனக்கு பெருசா ஆயிட்டானா, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வானா, நீ என்ன சிவாவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, உனக்கு உன் கணவர் மேல காதல் இருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம சாரதா. ஐயோ அம்மா அண்ணாவும் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, அவங்கள எதுக்கு நான் போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இதுல என்ன டிஸ்டர்ப் இருக்கு, இன்னைக்கு போகி கொண்டாடுறோம், அப்ப எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லாரும் இருக்கணும், அதுவும் இல்லாம இன்னைக்கு இந்த வாட்டி உன் அண்ணா அன்னைக்கு இதுதான் முதல் போகி, அவங்க இதை கொண்டாடாம இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு, நீ போய் முதல்ல என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ போய் அவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் போகிக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க சாரதா வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பூர்ணி வந்து திரும்ப ககனும் பூமியும் கூப்பிடறதுக்காக போயிடுவாங்க. இங்க பார்த்தா அப்படியே நம்ம சரச்சந்திரா வீட்டில் பார்த்தா பிந்து வந்து நைட் ஆயிரும், எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினச்சி அந்த ஃபோனை வந்து பழையபடி மீரா ரூம்லேயே வைக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தா நம்ம அபூர்வா வந்து அவங்கள கையும் குளமும் பிடிச்சிருவாங்க. அதாவது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோம், இவங்க அபூர்வா வந்து லைட்டை போட்டோன்னா இப்படி நடுவில் வந்து ரூமோட நடுவில் வந்து நின்று பயந்துருவாங்க. நம்ம பிந்து பயந்தது மட்டும் இல்லாமல் ஏய் தெரியும்டி நீங்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து திரும்பியும் வந்து பிந்துவை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி எல்லாமும் பண்ணிடுவாங்க. நீ தெரியும்டி, நீ உன்னை கையும் குளமா பிடிக்கத்தான் நீங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிந்துவை பிடிச்சிட்டு, அது மட்டும் இல்லாம கேபி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் பேரையும் ஏலம் விட்டு கூப்பிட்டுருவாங்க. அதாவது மருதாணி எல்லாம் வந்துருவாங்க, மீரா வந்துருவாங்க, கேபி, சரச்சந்திரா, நட்சத்திரா, செரியை தவிர வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துருவாங்க. வந்தோடனே நீ எதுக்குமா இப்ப நீ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா வந்து கேட்டிருப்பாரு. அர்த்தராத்திரியில என்ன அபூர்வா போன பிரச்சனை, இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? ஐயோ மாமா அவங்களுக்கு இந்த பிந்துவோட இதை முகத்தெரிய கிழிக்கிறதுக்கு தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன், இவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும்ல, அன்னைக்குதான் என்னமோ என் பொண்ணு போல வருமா இது போல வருமா அன்னைக்கு அந்த கேப்பு என்ன பேச்சு பேசினா, ஆல்ரெடி அன்னைக்கே இவ போனை உடைச்சேன், அதுக்கும் இல்லாம நான் இவ போனை ஒழிச்சு வச்சிருந்தேன், எனக்கே தெரியாம இவ என்கிட்ட இருந்து திருடி போன் பேசிக்கிட்டு இருந்தா, அன்னைக்கு மாடியில கையும் குளமா பிடிக்கும் போது அந்த போன் உடஞ்சு போச்சு, யார்கிட்ட பேசுனேன்னு கேட்டா உண்மையை சொல்லல, இப்போ இவகிட்ட போனே கிடையாது, திருட்டுத்தனமா போனை எடுத்துட்டு போய் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அப்ப இவ யாரையோ காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் இந்த ராத்திரியில பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, இவளை காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லியாச்சு, படிக்க வேண்டாம்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்னத்த பேச போறா, யார்கிட்ட இவளுக்கு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பலார்னு அரைஞ்சிருவாங்க. அரையும் போது பார்த்தா அந்த போன் வந்து கீழே விழுந்துரும், உடஞ்சிரும், கீழே விழுந்துரும், மீராவோட போன் உடையாது, கீழே விழுந்துரும். உடனே பாத்தீங்களா இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். ஒண்ணு சும்மா அபாண்டமா என் பொண்ணு மேல பழி போடுறதே உங்க வேலையை வச்சுக்காதீங்க போர்வா, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இல்லை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே ஆமா கேபி நீ வருவன்னு எனக்கு தெரியும், பொண்ணு கொண்டுன்னா உடனே வந்துருவிய எங்க இருந்தாலும்,
உடனே நம்ம சரச்சந்திரா வந்துட்டு இங்க பாரு, ஆல்ரெடி இந்த பூமி வந்து என் பேச்சை கேட்காம எனக்கு பிடிக்காத ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போய் ஆல்ரெடி ரொம்பவே கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்கா. அடுத்து என்ன பிந்து, அவ வரிசையில் அடுத்து நீ போக போறியா பிந்து அப்படின்னு சரச்சந்திர திரும்பியும் நம்ம பிந்துவை பத்தி சண்டை போட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருப்பாரு. பிந்து வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. அதாவது நான் காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, காதலிக்கல இல்ல சிவாவை தான் காதலிக்கிறேன், அந்த மாதிரி எந்த பேச்சுமே இருக்காது. அப்புறம் வந்து திரும்ப இவங்களை குத்தி காட்டி பேசிட்டே இருப்பாங்க. இவங்க அப்படின்னு சொல்லி பிந்து வந்து தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அந்த கால் ஹிஸ்டரி மட்டும் வரட்டும், வந்தோடனே இவளுக்கு இருக்கு கச்சேரி. போன் உடஞ்சா என்ன, நான் அங்கே கான்டாக்ட் லிஸ்ட்டு கேட்டிருக்கேன், இங்கே ஃபோன் இதில் வந்தோடனே இருக்குது, அது யார் எந்த பையன் அப்படின்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கு அடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிந்து இவங்க வந்து டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா 12 மணி ஆக போது, பூமி நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ககன் பார்த்தா ரூமு ஃபுல்லாக அப்படியே டெக்கரேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே பூமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ஒட்டி அந்த பலூன் எல்லாம் ஊதி, அதாவது அந்த ஹால் அவங்க பெட்ரூமை ஃபுல்லாக பலூனு, கீழே பலூன் மேலே பலூன் தலைக்கு மேல பலூன் சொல்லிட்டு அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ரசிச்சுக்கிட்டு இப்போ இவர் வந்து காதல் ககனா மாறிட்டாரு. உடனே பூமியை ஃபுல்லா அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருப்பாரு. பூமி நல்லா சந்து தூங்கிட்டு இருப்பாங்க. 12 மணி ஆனோன்னு பலூனை வந்து டக்குன்னு உடைச்சிருவாங்க. உடைச்சோன்னா அதுல இருந்து அந்த பலூனுக்குள்ள இருந்து அந்த ஃப்ரில் அந்த அந்த பலூன்ல இருந்து எல்லாம் உடஞ்சி விழுந்தோன்னா அவங்க பூமி வந்து ரொம்பவே அப்பதான் அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சோன்னே இவர் என்ன பண்ணுவாரு, இவர் தான் எல்லாத்தையும் பண்ணாரு, ககன் தான் எல்லாத்தையும் பண்ணாரு. பண்ணிட்டு பலூனை உடச்சு விட்டுட்டு கரெக்டா பூமி எந்திரிக்க நேரத்துல பெட்ரூம் கதவுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவாரு. இவங்க 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சாரதா, சிவா, பூரணி எல்லாரும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க. கடைசி நம்ம ககன் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே பூமி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே சரி நான் கீழே போகிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு சாரதா வந்து கீழே போயிடுவாங்க. நம்ம பூமி இருந்துட்டு பாத்தீங்களா மாமா, அத்தைக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு, எனக்காக எவ்வளவு ஆசாசியா இவ்வளவு பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் எல்லாம் பலூன் எல்லாம் ஊதி ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி எவ்வளவு டெக்கரேஷன்ஸ், எவ்வளவு ஆசை என் மேல, எவ்வளவு அன்பு இருந்தா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையா பண்ணது நம்ம ககன் தான். ஆனா பூமிக்கு அது தெரியாது. நீ இப்படியே நினைச்சிட்டே இரு, நான் உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ககனும் வந்து உண்மையை சொல்லியிருக்க மாட்டாரு. இதெல்லாம் நான் தான் பண்ணேன், அம்மா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவருக்கு பூமிக்கு விளையாட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட இன்னும் ஏதோ சர்ப்ரைஸா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் வச்சுட்டே இருப்பாரு. இங்க வந்து பிந்து வந்து அவங்க இன்னும் கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க நம்ம அபூர்வா. அதெல்லாம் ஆமா இவ்வளவு பேசுறானே இவன் அப்பா என்ன யோக்கியமானவனா, நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா கேபி? முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 2வதா எங்க வீட்டு பொண்ணை மீராவை கல்யாணம் பண்ண, நீ எல்லாம் பேசலாமா? உன்ன மாதிரி தானே உன் பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேரக்டரை தப்பா பேசுறாங்க. உடனே கேபிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அபூர்வா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன் வாயை உடச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேபி வந்து கோவப்பட்டு கத்துறாரு. யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி உடனே நம்ம சரச்சந்திரன் வந்துட்டு என்ன கேபி வாயை ஒசத்தி பேசுற, என்ன உனக்கு அவ்வளவு பயம் விட்டு போச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு இந்த அபூர்வாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த அபூர்வாக்கு எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு சாரதாவோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் மீராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. மீரா ஒண்ணு ஐயோ நான் வந்து உங்களை ரொம்ப காதலிச்சேன்னா என் அண்ணி எனக்கு உங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் அன்னைக்கு எப்படி தெரியும் நீங்க சாரதாவை முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு? அது என் அன்னைக்கு தெரிஞ்சு அவங்க என்னை எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து இப்பயும் வந்து அவங்க அன்னைக்கு தான் சிங்சாங் போட்டுட்டு இருப்பாங்க. உடனே எதுக்கு கேப்பி இப்போ தேவையில்லாம எங்கேயோ டாபிக் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. உன் பொண்ணு இப்ப இங்க நடக்கிற பிரச்சனை என்ன, உன் பொண்ணு எவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நீங்க அப்படி பேசாதீங்க அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு நானே என் பொண்ணுகிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிந்து சொல்லுமா, உன்னை எல்லாரும் தப்பா கேரக்டர் பண்றாங்கம்மா, உன் கேரக்டர் தப்பா பேசுறாங்க, என்னால பொறுத்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ யார்கிட்ட பேசுன, நீ என்ன பேசுன, நீயே உன் வாயால சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிந்து வந்து அப்படியே பயந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப பிந்து வந்து என்ன சொல்ல போறாங்க, அதாவது நான் சிவாவை தான் காதலிக்கிறேன், சிவா கிட்டதான் பேசுனேன்னு சொல்ல போறாங்களா, இல்ல வழக்கம் போல நான் என் ஃப்ரெண்டு கிட்டதான் ரெக்கார்டுக்காக பேசுனேன்னு சொல்ல போறாங்களா? நீங்க என்ன பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம், மெகா சந்தேஷம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்க வராங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க ஹோம் பேஜ்ல. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.